ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நல்ல நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தெய்வீக சுகமும் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் உங்கள் யாவரோடும் தங்கியிருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இன்றைய சிந்தனைக்காக யோபேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபேல் புஸ்தகம் 14:14. மனுஷன் செத்தவன் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, யோபு என்ற ஒரு பக்தர் இவ்விதமாய் கதறுவதையும் புலம்புவதையும் நாம் கவனிக்கிறோம். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று நான் காத்து கிடக்கிறேன், நான் காத்திருக்கிறேன் என்று தன் போராட்டத்தின் மிகுதியினாலே புலம்புவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மிலும் அநேகர் அப்படித்தான். நம்முடைய கஷ்டங்கள், பாரங்கள் இவைகளை நம்மால் சுமந்து செல்ல முடியவில்லை, அவைகளை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவைகளால் நமக்கு சரியான இளைப்பாறுதலும் இல்லை. ஒரே கவலையும் வேதனையுமாக இருக்கிறது. ஆகினாலே நம்மில் அநேகர் கதறுகிறோம், ஐயோ என்னுடைய பிரச்சனை என்றைக்கு மாறும், என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு ஒளிமயமான வாழ்வு வரும், எனக்கு ஒரு ஆசீர்வாதமான கதவு திறக்காதா, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வராதா, என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வராதா என்று நாம் கதறிக் கொண்டிருக்கிறோம். என்னை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் சிலர் இப்படியே கதறிக் கொண்டிருக்கலாம். யோபுவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். யோபு 1ஆம் அதிகாரத்திலே யோபு எப்படிப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் அந்த 1லிருந்து 3 வசனங்களை படிக்கிற பொழுது யோபுவை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. நன்றி. திரளான படிவினைக்காரர்களும் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய செல்வம், ஒரு பெரிய செல்வம். யோபுவை குறித்து நீங்கள் வேதத்தில் படிக்கிற பொழுது தேவனே சொல்லுகிறார், அவர் புத்தம், தேவனுக்கு பயந்தவர், சன்மார்க்கர், பொல்லாப்புகளுக்கெல்லாம் விலகின மனிதன். அவருக்கு 10 பிள்ளைகள், ஒரு அருமையான குடும்பம், நல்ல செழிப்பான வாழ்வு, எல்லா ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் ஏராளம் இருக்கிறது, திரளான வேலையாட்கள். அது மட்டுமல்ல, யோபு 1:10 படிக்கிற பொழுது கர்த்தர் யோபுவை அவருக்கு உண்டானவைகளையும் அவருடைய வீட்டையும் அவருக்குண்டான எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வேலையடைத்து காத்து வந்திருக்கிறார். தேவனுக்கு அவ்வளவு பிரியமானவர் யோபு. ஏனென்றால் தினந்தோறும் யோபு தேவனுக்கு அதிகாலையிலே சர்வாங்க பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி யோபுவுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கின ஒரு நல்ல உறவு இருந்தது. தேவனே வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்றால் அது சாதாரணமான விஷயமா? எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை யோபுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த யோபுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு சம்பவம் சம்பவித்தது. என்ன தெரியுமா? யோபு 1:14 சில வசனங்களை படிப்போம், வாசிக்க கேட்போமே. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் விழுகிற பொழுது கழுதைகள் அதன் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையில் அவைகளின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து வானத்திலிருந்து
தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுத்தரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். இப்படி இவன் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது வேறு ஒருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக் கொண்டு போனார்கள். வேலையாட்களை எல்லாம் பட்டய கருக்கினால் வெட்டி கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தம்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது 4வது ஒருவன் வருகிறார். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வேறு ஒருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டு 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அந்த 10 பிள்ளைகளும் இறந்து போனார்கள் என்று சொன்னார். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகினவன், காலைதோறும் சர்வாங்க நகனவனை செலுத்துகிறவன், தேவனால் வேலி அடைத்து பாதுகாக்கப்பட்டவன், திரளான ஆடுகளும் மாடுகளும் எருதுகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் திரளான வேலையாட்களை வைத்துக் கொண்டு தேவனால் பாதுகாக்கப்பட்டு அவனுடைய கையின் பிரயாசங்கள் தேவனால் ஆசீர்வதிக்க 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 அது உயர்ந்து உயர்ந்து தேசத்தில் அவருடைய சம்பத்தெல்லாம் பெருகிற்று. ஆனால் இது அத்தனை ஒரே நாளில் அழிந்து போகிறது. ஒரே நாளில் எல்லாம் போகிறது போல அந்த வசனம் கேட்க முடிகிறது. வேறு ஒருவன் வந்து இவன் இப்படியே பேசிக் கொண்டிருக்கும் போது வேறு ஒருவன் வந்து இப்படியே பேசிக் கொண்டிருக்கும் போது வேறு ஒருவன் வந்து ஒரே நாள் என்று ஒரே நாள் எல்லாம் அழிந்து வேறு ஆட்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார். மிருக ஜீவன்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார். பிள்ளைகளும் காற்றடித்து வீட்டின் மேல் மோதி இடிந்து விழுந்து பிள்ளைகளும் செத்து விடுகிறார். தாங்க முடியவில்லை. அவர் கதறி புலம்புகிறார், வேதனைப்படுகிறார், துடிக்கிறார். ஐயோ, அவருடைய உள்ளமெல்லாம் உடைந்து நொறுங்கி இருக்கிறது. இந்த மனிதன் தான் கேட்கிறார், எனக்கு மாற்றம் எப்பொழுது வரும்? என்னால் தூங்க முடியவில்லை, என்னால் சாப்பிட முடியவில்லை. இந்த துக்கம் அத்தனையும் என் உள்ளத்தை உடைக்கிறது. நான் கண்ணை திறந்தால் அந்த காட்சி தான் வருகிறது. நான் என் உள்ளத்தை எதனால் ஆறுதல்படுத்த முடியும்? எப்படி என் வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும்? ஐயோ, எனக்கு மாறுதல் வேண்டுமே என்று கதறுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையை, நீங்களும் கூட எல்லாவற்றையும் இழந்து சொந்த பந்தங்கள் உறவுகளை இழந்து யோபுவை போல நீங்களும் துடித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு மாற்றம் வேண்டும் என்று கதறிக்கொண்டிருக்கலாம். இயேசு இன்றைக்கு நமக்கு மாற்றம் தருவார். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கவலைப்படாதீர்கள். இப்பொழுது பாருங்கள், யோபுவுக்கு என்று இருப்பது என்ன தெரியுமா? தன்னுடைய தானும் தன் மனைவி மட்டும்தான். தானும் தன் மனைவியும் தான் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே யோபு 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, 7ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை வரை மட்டும் கொடிய பருட்களினால் அவனை பாதித்தான் என்று படிக்கிறான். இப்பொழுது சங்கத்திலே வியாதி, உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வரையிலும் கொடிய பருக்கள். அவரது ஓட்டை எடுத்து தன் உடம்பை சொரிந்து கொண்டே இருக்கிறார். அதை வைத்து தேய்த்து கொண்டே இருக்கிறார். அவரால் தாங்க முடியவில்லை. அரிப்பு ஒரு பக்கம், வேதனை வலி ஒரு பக்கம், புண்களினால் எரிச்சல் ஒரு பக்கம், அப்படியே அவரை உடைக்கிறது. அவருடைய மனைவி வந்து சொல்லுகிறார், நீ இன்னமும் உத்தமத்தில் இருக்கிறது என்ன? தேவனை தூஷித்து ஜீவனை விடும், நீ செத்து போகும், நீ தற்கொலை செய்து மடிந்து தொலைந்து போகும் என்று சொல்லுகிறார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள், எல்லாம் யோபு தாங்கிக் கொண்டு கதறுகிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு மாற்றம் தான். என் வாழ்க்கையில் வியாதி, நான் எல்லாம் இழந்து விட்டேன். என் மனைவியும் இப்படி சொல்கிறார், நான் எப்படி ஆண்டவரே இதை சகித்துக் கொள்ள முடியும்? நான் எப்படி வாழ முடியும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையை முடியட்டும் ஐயா, தயவு செய்து எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும். இந்த போராட்டங்கள் முடியட்டும், எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும் என்று கதறுகிறார். அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருகிற பொழுது 26ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு சுகமும் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை,
தத்தளிப்பே நேரிட்டதற்கு கதறுகிறார். ஐயோ, என் சரீரத்தில் வியாதி, என் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து ஆறுதல் அடையலாம் என்றால் எனக்கு பிள்ளைகள் இல்லை, வேலையாட்களும் இல்லை, எனக்கு வருமானமும் இல்லை, எல்லாம் போய்விட்டது. எனக்கு சுகம் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு அமைதி இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. தத்தளித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற என் அன்பு சகோதரனே, நிம்மதி இல்லாமல் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இந்த நிலையிலே நீங்க இருந்தாலும் இயேசு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாயிருக்கிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது என்று சொல்கிறார். ஐயோ, சாப்பிட ஆசையா இருக்கிறது, நான் சாப்பிட உட்கார்ந்தா என் பிள்ளைகளின் நினைவு என்னை உடைக்கிறது, என் வேலையாட்களை குறித்த நினைவு என்னை உடைக்கிறது, என் மிருக ஜீவன்களை நினைத்து எனக்கு சாப்பிடவே முடியவில்லை. ஐயோ, என் மனைவியினுடைய கஷ்டம், என் உடம்பில் இருக்கிற வியாதி, என் வலி, என் போஜனத்திற்கு முன்னே சாப்பாடு எனக்கு உள்ள போக மாட்டேங்குது, பெருமூச்சு விட்டு கதறுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மனிதனுக்கு ஒரு மாறுதல் தேவையா இல்லையா? இது மட்டும் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபனுடைய துக்கத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அது மகா கொடிய துக்கம். யோபனுடைய துக்கம் அது ஆறாது. அவர் சொல்லுகிறார், பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் என் துக்கம் ஆறாது என்று சொல்லுகிறார். யோபு இனியுடன் சொல்லுகிறார், என் துக்கம் சொல்லி முடியாதது என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கூட துக்கத்தின் மேல் துக்கத்தோடு வேண்டியவர்களை எல்லாம் இழந்து, சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டு, வருமானங்கள் எல்லாம் இழந்து, கஷ்டத்திலும் தரித்திரத்திலும் வறுமையிலும் கடனிலும் பயங்கரமான வேதனைகளையும் சுமந்து உங்கள் துக்கத்தின் மேல் துக்கத்துல நீங்க சாப்பிட முடியாம பெருமூச்சு விட்டு கதறி கதறி, ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றம் தாரும் என்று இன்னைக்கு நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களை, உங்கள் வாழ்வை இயேசு மாற்றப் போகிறார். இந்த யோபுடைய துக்கத்திற்கும் பெருமூச்சுக்கும் இனி அடுத்த ஒரு காரணம் என்ன தெரியுமா? யோபுடைய புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கிற பொழுது, யோபு புஸ்தகத்தை படிக்கிற பொழுது, ஆறாம் அதிகாரத்திலே நான் படிக்கிற பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது படிக்க பார்க்கலாம். என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள், அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினால் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்கலாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எவ்வளவு பெரிய வேதனை, எல்லாம் இழந்து போச்சு. மனைவி இப்படி சொல்லிட்டா தற்கொலை பண்ண, பிள்ளைகளும் ஆறுதல் அடைய இல்லை, சரீரம் முழுவதும் வியாதி, ஒரே அந்த வாய்ப்பு, சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை, கொடிய வேதனை. இந்த நேரத்தில் அவருடைய சகோதரர்கள் கூட அவரை காட்டாறு போல மோசம் பண்ணி விட்டார்களாம். காட்டாற்றை குறித்து ஒரு அறிவு நமக்கு உண்டு. என்னவென்றால், வனாந்திரத்திலே மழை அதிகமாய் பெய்கிற பொழுது வனாந்திரத்திலே தண்ணி பெருக்கெடுத்து அது அங்கு மெங்குமாய் ஓடும். அந்த தண்ணி கிடைக்கிற பக்கமெல்லாம் அந்த தண்ணி ஓடும். மழை காலங்களிலே தண்ணீர் மிகுதியாய் வருகிற பொழுது ஆங்காங்கு புதிய புதிய வழியாய் அந்த தண்ணீர் கட்டுக்கிடங்காமல் வருகிற தண்ணி பல பக்கம் வழியாய் ஓடும். அந்த நேரத்திலே அந்த வழியாய் போகிற மக்களுக்கு ஒரு சந்தோஷம். ஐயோ, வனாந்திரத்தில் எத்தனை ஆறு, அழகான தண்ணீர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த நேரம் முடிந்து கொஞ்ச காலம் கடந்து போகிற பொழுது அவர்கள் அந்த வழியால் பயணப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவர்கள் மனதிலே ஒன்று தோன்றும். அன்றைக்கு நாம் இந்த வழியாய் போனோம், ஏராளமான தண்ணீர் இருந்தது, இனி இந்த வழியாய் நாம் போகும்போது நம்முடைய மிருக ஜீவன்களை எல்லாம் கொண்டு போய் அந்த வழியாய் போனால் அவைகளுக்கு தண்ணீர் கொடுக்கலாம், நமக்கும் தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லி ஆவலோடு அவர்கள் பயணப்படுவார்கள். பயணப்பட்டு வருகிற பொழுது அங்கே மழையும், மழை சீசனும், வெள்ளப்பெருக்கம் இல்லாதபடியினாலே அந்த தண்ணீர், அந்த முன்பிருந்த தண்ணீர் எல்லாம் வெயில் பட்டு பனிக்கட்டிகள் எல்லாம் உருகி அங்கும் எங்கும் ஓடி ஆறே என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு உருவழிந்து போய்விடும். அங்கு ஆறும் இல்லை, தண்ணியும் இல்லை.
இதுதான் காட்டாற்றின் அனுபவம். ஆகவே அதை நம்பி வந்தவர்கள் ஏமாந்து விடுவார்கள். இதுபோல யோபு சொல்லுகிறார், காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது போல என் சகோதரர்கள் என்னை கண்டு ஓடுகிறார்கள். ஆற்றிலே கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கும் இங்கும் மோதி தத்தளித்து தத்தளித்து அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். அலைகள் அங்கும் இங்கும் ஓடும். இதுபோல அவருடைய சகோதரர்கள் இவரை கண்ட உடனே ஓடி மறைகிறார்கள். ஓ யோபு, அங்கே போனால் ஏதாயிலும் செலவு பண்ண வேண்டியது வரும், ஏதாயிலும் விசாரிக்க வேண்டியது வரும், கொடுக்க வேண்டியது வரும், நாம் அவனை கவனிக்க வேண்டியது வரும் என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். சிநேகிதர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்று யோபு 16ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே காண முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே படிக்கிற பொழுது என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது. உயிராய் நேசிக்கிறேன் என்று சொன்ன நண்பர்கள் யோபு செழிப்பாய் இருந்த போது சகோதரர்கள் தேடி வந்தார்கள். காட்டார் ரொம்ப தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி வந்தார்கள். நல்ல செழிப்பும் வளமும் இருந்தபோது சுற்றி வளைந்திருந்த சகோதரர்கள் இப்பொழுது ஓடி மறைகிறார்கள். அன்றைக்கு சுற்றி கூடவே இருந்த சிநேகிதர்கள் இன்றைக்கு யோபுவை விட்டு ஓடி மறைகிறார்கள், பரிகாசம் பண்ணுகிறார்கள், அவரை நிந்திக்கிறார்கள். யோபு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், சொந்தம் பந்தம் எல்லாம் போய்விட்டது. என்னை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, நாம் செய்தியின் கடைசி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நீ இழந்திருக்கிறாயா? நீ நம்பின தொழிலை கைவிட்டதா? நீ செய்து கொண்டிருந்த வியாபாரத்தினுடைய வருமானங்கள் நின்று போனதா? வேலை நின்று போனதா? எல்லா சொத்துக்களும் அழிந்து போனதா? மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போனதா? உனக்கு வேண்டியவர்கள் எல்லாரும் உன்னை விட்டு போய்விட்டார்களா? நண்பர்கள் உன்னை மறந்து இப்பொழுது பரிகாசம் பண்ணுகிறார்களா? பந்து ஜனங்கள் சொந்த பந்தம் எல்லாம் விட்டார்களா? சகோதரர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டார்களா? கவலைப்படாதே, உனக்கு மாற்றத்தை தர இயேசு போதுமானவராக இருக்கிறார். யோபுவின் துக்கம் மகா கொடியது. யோபு என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 7ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை படிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐயோ இரவு வந்தார். அவர் சொல்லுகிறதை கவனிக்கிற பொழுது நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்குமட்டு அரண்டு புரளுகிறதால் எனக்கு போதும் என்று போகிறது. என் மாம்சம் பூச்சிகளாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிருக்கிறது. தாங்க முடியலங்க, சகிக்க முடியலங்க, யாரும் பார்க்க முடியாதுங்க. அவருடைய உருவை அழிந்து போயிருக்கிறது. தோலெல்லாம் வெடித்து, உடம்பெல்லாம் அழுக்கு பிடித்து, பூச்சிகளால் நிறைந்து, புழுக்களால் நிறைந்து அவருடைய உடல் காணப்படுகிறது. அவர் இடத்துல சொல்லுகிறார், என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் மீதி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட யோபுதான் கதறுகிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றத்தை தார், எனக்கு ஒரு மாற்றம் தார், எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், என்னால் இப்படி வாழ முடியவில்லை என்று யோபு சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை படிக்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் மன்றாட்டி எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது எனக்கு ஆறுதல் இருக்குமே என்று சொல்லுகிறார். தாங்க முடியாம நாம சொல்லுவோம், ஐயோ ஆண்டவரே என் ஜீவனை எடும் என்று சொல்லுவோம், இல்லைன்னா நான் செத்து போன நலமா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த நிலைமையில் அவர் தள்ளப்பட்டு விட்டார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை கொன்று போடு அப்பா, நான் அப்பொழுதாவது பரலோகத்தில் வந்து நான் இளைப்பாறுவேன் ஆண்டவரே, என்னால் தாங்க முடியலப்பா, என் வருமானம் எல்லாம் நின்று போச்சு, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நின்று போச்சு ஆண்டவரே, என்னுடைய சம்பத்தெல்லாம் தொலைஞ்சு போச்சு, என் பிள்ளைகள் செத்து போனார்கள், என் மிருக ஜீவன்கள் செத்து போனது, என் வேலையாட்கள் செத்து போனது, என் மனைவி என்னை தற்கொலை செய்து சாக என்று சொல்லுகிறார். என் சகோதரர்கள் என்னை சுற்றி இருந்தார்கள், இப்பொழுது அவர்களும் மோசம் வைத்து விட்டார்கள், என் நண்பர்களும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், என்னுடைய பந்து ஜனங்கள் எல்லாரும் என்னை வெறுத்து தள்ளிவிட்டார்கள். நான் என்னை ஏன் வாழ வேண்டும்? நான் ஏன் இனி உயிரோடு இருக்க வேண்டும்? எனக்கென்று ஒரு நல்ல உடம்பு இல்லை, என் சரீரம் அழுகி கிடக்கிறது, என்னை விரும்புவார்கள். ஆண்டவரே, இந்த சரத்துக்குள்ளே நானும் புழுவும் பூச்சியும் குடிகொண்டிருக்கிறோம், என்னால் தாங்க முடியவில்லை. பிளீஸ் உங்களுடைய
விட்டால் நான் பரலோகம் வந்து நிம்மதியாக இருப்பேனே என்று அவர் கதறுகிறார். இன்னும் அவர் சொல்கிறார். அந்த யோபு 6:5 படிக்கிற பொழுது வாசிக்க பார்க்கலாம். யோபு 6:5, புல் இருக்கிற இடத்திலே காட்டு கழுதை கத்துமோ, தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ. புல் இருக்கிற இடத்துல காட்டு கழுதை கத்துமோ, தனக்கு தீவனம் இருக்கிற இடத்துல எருது கதறுமோ என்று சொல்லுகிறார். ஆமரமேனவர்களே, புல்லும் தீவனமும் இருந்தால் காட்டு கழுதை நன்றாக சாப்பிட்டு விட்டு நன்றாய் படுத்து இளைப்பாறிக்கொள்ளும். அடுத்த வேளைக்கு அது புல்லை சாப்பிடும், தண்ணீரை குடிக்க இளைப்பார். தீவனம் இருந்தால் எருதும் அப்படித்தான், நன்றாக சாப்பிடும், நன்றாக தூங்கிவிடும். ஆனால் இந்த புல்லும் தீவனமும் எருதுக்கும் காட்டு கழுதைக்கு கிடைக்காவிட்டால் அது பசி தாங்கவே தாங்காது. ஓரவிடம் கத்தி புலம்பி தழும், கதறும். அங்கு மீண்டும் அலைந்து புல் கிடைக்காவிட்டால் காட்டு கழுதை கத்தும். எருதுக்கு தீவனம் கிடைக்காவிட்டால் அது கதறும். கிடைத்த போது அமைதியாக இருந்தது, இல்லாத போது கத்தி கதறுகிறது. இதுபோல யோபு சொல்கிறார், என் வாழ்க்கையில் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருந்தேன். கர்த்தர் என்னை வேலையை வைத்தார். என் சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு, என் பிள்ளைகள் என்னோடு இருந்தார்கள், என் சகோதரர்கள் என்னோடு உண்டு, என் நண்பர்கள் உண்டு, பந்து ஜனங்கள் உண்டு, என் அருமை மனைவியும் என்னோடு இருந்தார். எனக்கு எல்லா வேலையாட்களும் உண்டு. எல்லாம் பார்த்து சந்தோஷமாய் திருப்தியாய் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது எல்லாம் என்னை விட்டு போனது. அதுதான் நான் கிடந்து கத்துகிறேன். ஆகையினால் தான் நான் புலம்புகிறேன். ஆகையினால் தான் நான் அழுகிறேன். எனக்கு இரவும் பகலும் தூக்கம் இல்லை. ராக்காலம் வந்தால் எனக்கு கஷ்டம். இருளாய் போகிறது. பகல் எப்பொழுது வரும், கிழக்கு எப்பொழுது வெளுக்கும், வெளிச்சம் எப்பொழுது வரும், இப்படியே எண்ணி எண்ணி எதிர்பார்த்து படுப்பதினால் எனக்கு போதும் என்று போகிறது என்று சொல்லி புலம்புகிறார். ஐயோ, என் துக்கம் மாறாதது. யோபு 6:2-3 படிக்கிற பொழுது வாசிக்க பார்க்கலாம். என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில் வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஹல்லேலூயா. அவன் சொல்றார், ஆண்டவரே, என் நிர்பந்தமும் என் சஞ்சலத்தையும் தராசில் ஒரு தட்டிலே வையும். அதே வேளையிலே கடற்கரையில் கிடக்கிற எல்லா மணலையும் அள்ளி மறு தட்டிலே தராசிலே வையும். இப்படியே நிறுத்து பார்த்தால் கடற்கரை மணலை விட என் நிர்பந்தமும் என் சஞ்சலமும் அதிகமாக இருக்கும் என்று கதறுகிறார், புலம்புகிறார், வேதனைப்படுகிறார். அழுது 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 என் முகம் கருப்பாய் போனது என்று சொல்கிறார். துக்கத்தினால் அவருடைய முகம் வேதனைப்படுகிறது. ஐயோ, தாங்க முடியாத துக்கம், கொடிய துக்கம், கொடிய துக்கம். புலம்பி பார்க்கிறார், அவருடைய துக்கம் மாறவில்லை. நான் இனி பேசவே மாட்டேன் என்று இருந்து பார்க்கிறார், அவருடைய துக்கம் மாறவில்லை. யோவான் 16:20 என்ன சொல்கிறது? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொன்னார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவர் இருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் இருக்கிறார். இன்னும் ஒரு இடத்திலே யோபு இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். அது மிகுந்த கஷ்டமாக இருக்கும். அந்த வார்த்தை கேட்பதற்கு யோபுவின் புஸ்தகத்திலே நீங்கள் படிக்கிற பொழுது 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? யோபு 13:25 காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ. ஆண்டவரே, நான் ஒரு காற்றடித்த சருகை போல, அதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஒரு தோப்புக்குள்ளே, தோட்டத்துக்குள்ளே மரங்கள் ஏராளம் இருக்கிறது. நன்றாக தண்ணீரையும் உரத்தையும் சாப்பிட்டு செழுமையாய் வளருகிறது. அது வெயிலினால் காய்ந்து அந்த மரத்திலிருந்து உதிர்ந்து கீழே விழுகிறது. அதை காற்று வேகமாய் அடித்து தூக்கி மறுபக்கம் கொண்டு போகிறது. அங்கேயும் காற்றடித்து மறுபக்கம் 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 என்று அந்த தோட்டத்தை விட்டு, அந்த மர கூட்டத்தை விட்டு, அந்த தோப்பை விட்டு, அந்த தோப்புக்குள் இருக்கும் மரங்களை விட்டு, அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடம் போய், வேறு ஒரு இடம் போய் அந்த சருகு காற்றினால் விழுகிறது. அதால் அங்கு மீண்டும் விழுந்து 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 விழுந்து
எப்படி வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது, காற்றடித்த சரிகை போல என் வாழ்க்கை மாறிவிட்டதே அப்பா, எனக்கு ஒரு மாற்றம் தர மாட்டீரா, எனக்கு ஒரு மாற்றம் தர மாட்டீரா என்று கதறுகிறார். இந்த யோபுவுக்கு தான் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். யோபு 42:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது அது ஒரு வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கொடுத்தார். யோபுவுக்கு முன்பிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள், மாற்றத்திற்காக எதிர்பார்த்த யோபுடைய இத்தனை பாடுகளையும் கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கொடுத்தார். இந்த கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்கிற தேவ பிள்ளை, இன்றைக்கு இதே நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார். உன் நஷ்டம் மாறும், உங்கள் கஷ்டம் மாறும், உன் வேதனை மாறும், இழப்புகள் மாறும், தோல்விகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், கடன்பாரங்கள் மாறும், சகல நிம்மதிக்கேடு மாறும், சமாதானக்கேடு மாறும், உன் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தை பறித்த எல்லா வல்லமைகளும் மாறும். உனக்கு சந்தோஷமும் சமாதானமும் இழைப்பாறுதலும் உண்டாகும். நீ இழந்தவைகள் திரும்ப உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, தைரியமாயிரு. கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை ஆதரிப்பார், உங்களை ஆதரிப்பார். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தரே தருவார். ஒன்றுமில்லாமல் வெறும் தோலுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார் யோபு. வெறும் தோலுக்குள் பூச்சியோடு புழுவோடு அந்த சரத்துக்குள்ளே வாழ்ந்த யோபுவை ஆண்டவர் இப்பொழுது இரட்டிப்பாய் ஆசீர்வதித்திருக்கிறார். பெரிய மாற்றத்தை கொடுத்தார். யோபு இழந்ததை எல்லாம் கர்த்தர் திரும்ப இரட்டத்தனையாய் கொடுத்தார். எல்லாம் மாறிட்டு யோபுவுக்கு மகிழ்ச்சி உண்டானது, களிப்பு உண்டானது. இயேசு இன்றைக்கு உங்களை அப்படியே மாற்றப் போகிறது. சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். கவலைப்படாதீர்கள். உங்கள் முகங்களில் வழிகிற கண்ணீரை அவரே துடைப்பார், அவரே துடைப்பார். உங்களுக்கு அவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லுகிறார். தைரியமாக என்று சொல்லுகிறார். கலங்காதே என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை அரவணைத்து நடத்துவார். கவலைப்படாதீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, அருமை பரிசுத்த ஆவியானவரே, சந்தோஷமான இந்த வேலைக்காக நன்றி. யோபுவின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டு கண்ணீர் வடித்து அழுது புலம்பி கதறி மனதிலே வேதனையோடு பிரச்சனையோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும், ஒவ்வொரு மகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனி நபரையும் ஆண்டவர் இந்த வேளையில் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற மாற்றத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை ஆசீர்வதியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி யோபுக்கு இரண்டத்தனையாய் கொடுத்த தெய்வம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் இரண்டத்தனையாகவும் அதற்கு மேலாகவும் கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. இழந்த வியாபாரம் திரும்ப உண்டாகட்டும், இழந்த தொழில் திரும்ப உண்டாகட்டும், இழந்த உத்தியோகம் திரும்ப உண்டாகட்டும், இழந்த குடும்ப சமாதானம் திரும்ப உண்டாகட்டும், இழந்த ஐஸ்வர்யம், சந்தோஷம், சுகம், பலன் அனைத்தும் திரும்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.